நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பார்க்குறோம். கால்குலேட் த ரேடியஸ் ஆஃப் AU 79 197 நியூக்ளியஸ் அப்படின்னு. இப்போ நியூக்ளியஸோட ரேடியஸுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? நியூக்ளியஸுடைய ரேடியஸ்க்கான ஃபார்முலா R = R0 A⁻1/3 இதுதான் ஃபார்முலா. இப்போ R0ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். R0ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 1.2 × 10⁻15 மீட்ரு. இதுதான் யாரோட வேல்யூ அப்படின்னா R0உடைய வேல்யூ. இப்போ நான் இதில் கொண்டாந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஏங்கிறது மாஸ் நம்பரை குறிக்கும். அலுமினியத்துடைய Z வந்து 79, ஏ மாஸ் நம்பர் வந்து 197. அப்போ ஏவும் இங்கே கொடுத்துருக்கு. எவ்வளோ அப்படின்னா 197. இப்போ கொண்டு போய் இதில் அப்ளை பண்ணோம்னா R = R0க்கு பதிலாக 1.2 × 10⁻15 மீட்ரு இன்ட்டு ஏவோட வேல்யூ எவ்வளவு 197 ஹோல் பவர் 1/3. இப்போ இந்த 197க்கு நம்ம கியூப் ரூட்டு கண்டுபிடிக்கணும். கியூப் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 கியூப் 1, 2 கியூப் 8, 3 கியூப் வந்து 27, 4 கியூப் வந்து 64, 5 கியூப் வந்து 125, 6 கியூப் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 216 வரும். சரி, ஓகே. அப்போ 216க்கும் 125க்கும் இடையில தான் இந்த 197 இருக்க போகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 197 எடுத்து எழுதிக்கிறேன். 197 5 கியூபுக்கும் 6 கியூபுக்கும் இடையில தான் இருக்குது. அப்போ 5 கியூப் வந்து 125, 6 கியூப் வந்து 216. இப்போ 5க்கும் 6க்கும் இடையில தான் இருக்குது 5 பாயிண்ட். இப்போ இந்த 216லேருந்து 125 கழிக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கேருந்து கழிக்கிறேன். கழிச்சோம்னா நமக்கு என்ன வருது அப்படின்னா 90 வரும். 91 வரும், அப்ராக்சிமேட்டாக 90. அடுத்து 197லேருந்து 125 கழிக்கிறேன். கிட்டத்தட்ட 72 வரும், 70. ஓகேங்களா? இப்போ கேன்சல் பண்ணுறோம். 0 0 கேன்சல் ஆகிரும். 7 9 கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 0.70 வரும். 6 9 54, 7 9 63, மிச்சம் 70 இருக்கும். மறுபடியும் 7 9 63. அப்போ 5.07 வருது. அப்போ 5 + 0.7 நமக்கு என்ன கிடைக்கும்? 5.7. 5 பாயிண்டில் தான் வரப்போகுது. இங்கே கிடைக்கிற வேல்யூமே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 5.7 கிடச்சிருச்சு. அப்போ ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக 197 இதோட வேல்யூ என்னன்னா R = 1.2 × 10⁻15 இன்ட்டு இதோட வேல்யூ வந்து 5.7. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 5.7 × 1.2, 7 14 4 மிச்சம் 1, 2 10 1 11 1, 57 57. அப்போ 4 7 1 8 6. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 6.84. அப்போ R = 6.84 × 10⁻15. ரைட்டா? நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 6.9 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதோட நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். அப்போ R = 6.9 × 10⁻15. இதான் அதோட ஆன்சர்.